ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல். ஹல்லேலூயா. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுதே முதலில் அவன் நடக்கிற ஒரு காரியம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, உன்னை போல் பிறனும் நேசி என்ற பிரதான கட்டளைகளை நாம் இன்று கைக்கொள்கிறோமா? ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்க வேண்டும். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். இன்றைக்கு சாலமோன் செய்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு பயந்தான், கீழ்ப்படிந்தான், அன்பு கூர்ந்தான். தாவீது ராஜா தன் தகப்பன் சொன்ன கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நடந்தான். அதற்காட்டிலும் மேலாக 1000 ஸ்தோத்திரங்கள் அல்ல, 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இன்னைக்கு 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், அர்த்தமில்லாமல் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை ஆராதித்தான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிங்க, பரிசுத்த ஆவியினாலே ஆராதிங்க, மகிமை செலுத்துங்க. ஜெபம்னு ஜெபிப்பதை காட்டிலும் ஆராதனை செய்யுங்க. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க, முழு மனதோடு ஆராதனை செய்யுங்க. அப்பொழுது கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தூங்க போவதற்கு முன்பாக ஆராதிங்க, தேவனை நன்றாக ஆராதிங்க, தூதர்களோடு ஆராதிங்க, வெண்ணங்கியோடு ஆராதிங்க, குருத்தோலோடு ஆராதிங்க. கர்த்தரை ஆராதிக்க 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 வீட்டில் தேவ பிரசன்னம் வந்து அமையுமாண்ட என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஆராதித்தான். கர்த்தர் சொன்னாரு, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் உங்களிடம் சொல்லுகிறார். சாலமோனிடம் சொன்ன அதே வார்த்தை. ஐயோ ஆண்டவர், நம்மிடத்தில் வந்து நீ விரும்புகிறதை கேள் என்று சொன்னால் ஒரு பெரிய லிஸ்டே நான் வச்சிருக்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் சாலமோன் கேட்ட வார்த்தைகளை நாமும் கேட்போம். நான் சொல்றான், நான் போக்குவரத்து அறியாத ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன், திரளான ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் செய்கிறேன். இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஏராளமாய் இருக்கிற இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதுக்கு யாராலே ஆகும் என்றான். இது கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. நம்முடைய உகந்த விண்ணப்பம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையானது ஞானம். ஹல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு அருமையான வேத வசனம். அதற்கு அடுத்தது, ஆகிலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, யோபு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்குமிடம் எங்கே? ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவை ஞானம். தேவன் அதன் வழி அறிவார், அதன் ஞானம் அவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, தேவனுக்கு பயப்படுவது ஞானம், உமக்கு பயப்படுகிறோம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறோம். நீர் எங்களுக்கு சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை அவன் கேட்டருளினால் தந்தருளினார். நாமும் ஞானத்தை கேட்டு தேவ பிள்ளைகளாய் இந்த கடைசி காலங்களிலே பொல்லாத உலகிலே நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன்.